ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாட் ஜிபிடியும் கூகுள் அசிஸ்டண்ட்டும் ரெண்டும் பேசிக்கிட்டே எப்படி இருக்கும், அதுவும் தமிழில் பேசிக்கிட்டே எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ரெண்டுக்குமான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து பார்ப்போம். கடைசியில் என்ன வருது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டே ஒரு டவுட் வந்துருச்சு. ஏன்னா ரெண்டுமே ஒருத்தர் குரலுக்கு அடாப்ட் ஆகிறது கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குது. ஆனாலும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத. வணக்கம், எப்படி இருக்கீங்க? சும்மா தெரிஞ்சுக்க கேக்குறேன். இப்போ நான் கேட்டா நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லுவீங்களா இல்ல நல்லா இல்லன்னு சொல்லுவீங்களா? நல்லாவே ரெண்டு அசிஸ்டன்டும் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வாய்ஸை இன்னொருத்தர் கேட்க கூட தயாராக இல்லை. ஒரு மாதிரி ஊசலாட்டத்திலே தான் போகுது. இது கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸை ரெகக்னேஷனே பண்ண மாட்டேங்குது. இருந்தாலும் இன்னும் டோன் பண்ண ட்ரை பண்ணுவோம். சும்மா தெரிஞ்சுக்க கேக்குறேன். இப்போ நான் கேட்டா நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லுவீங்களா இல்ல நல்லா இல்லன்னு சொல்லுவீங்களா? நான் அது மட்டுமே. நீங்க எப்படி இருக்கீங்க? இதை வேற மாதிரி சொல்றீங்களா? எனக்கு புரியல. என்ன மாத்திக்க வேண்டியதில்ல. சும்மா தெரிஞ்சுக்க கேக்குறேன். இப்போ நான் கேட்டா நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லுவீங்களா இல்ல நல்லா இல்லன்னு சொல்லுவீங்களா? இல்ல, நான் அப்படி சொல்ல. நான் அல்லது மட்டும் நெட்ல தேடுனதுல இதெல்லாம் கிடைச்சது. சரி, நீங்க என்ன பண்ண வேண்டும் என்று சொல்லுங்க. விக்கிபீடியா ஸ்ரீ அல்லது சிரி என்றால் செல்வம் என பொருள்படும். வணக்கத்துக்குரிய என்பதை குறிக்கும் சமஸ்கிருத அடைமொழியாகவும் பெருமதிப்புக்குரிய என்பதை குறிக்கும் இந்து சமய சொல்லாகவும் விளங்குகிறது. ஒரு பெயருக்கு முன்னர் எழுதப்படும் போது ஆங்கில சொல்லான மிஸ்டர், தமிழ் சொல்லான திரு ஆகியவற்றுக்கு ஒத்து விளங்குகிறது. புரியல. நீங்க உத்திய செல்வம் அதை தெரிஞ்சுக்க உதவா? இந்த கான்வர்சேஷன் சண்டேல தான் போய் முடியும் போல இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி ஓரளவுக்கு மனுஷங்க மாதிரி பேச ட்ரை பண்ணுது. அதே நேரத்தில் சில எமோஷன்ஸையும் கன்வே பண்ணுது. அது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நாம் ஒரு 3 கேள்விக்கு மேலே சரியாக பதில் சொல்ல கொஞ்சம் டோனை மாற்றுவோம் இல்லையா, கொஞ்சம் ஹாட் டோனாக. இப்போ என்ன தான் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா, அந்த டோன்லேயே பேசுது. ஆனால் கூகுள் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் நடக்கிறதுனாலையும் சரி, அண்ட் அதோட ஒரு சர்ச் இன்ஜின் அட்டாச் ஆகிறனாலையும் சரி, அவங்க ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக தான் அந்த கான்வர்சேஷன் எடுத்துகிட்டு போய் பார்க்குறாங்க. அதே நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு சர்ச் இன்ஜின்குள்ளேயோ இல்லை வேறு ஏதாவது வெப்சைட்டுக்குள்ளேயோ நம்மளை மாற்ற பார்க்குறாங்களே தவிர நமக்கான அவுட்புட்டை கொடுக்கறதுக்கு அந்த இடத்துல தவறுறாங்க. அது மட்டும் எனக்கு ஒரு சின்ன நெருடலாக இருக்குது. சாட் ஜிபிடி வாக்குவாதமாக ஆரம்பித்தா கூகுள் அசிஸ்டன்ட் அதை டைல்யூட் பண்ணுறது தான் பார்க்குறாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் அந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனே இல்லை. நான் ஏன் ரெண்டுக்கும் ஃபீமேல் வாய்ஸ் வச்சேன் அப்படின்னா, மேல் அண்ட் ஃபீமேல் வைக்கும் போது சில பல இன்ட்ரப்ஷன் இருக்குமோன்னு நினச்சிட்டு ரெண்டு பேத்துக்குமே ஃபீமேல் வாய்ஸ் கொடுத்தேன். ஸோ ரெண்டு பேர் பாய்ஸ் பேசிக்கிற மாதிரி தான் ஒரு கான்வர்சேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இதை வேற மாதிரி சொல்றீங்களா? எனக்கு புரியல. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியல அப்படிங்கிற இந்த கான்வர்சேஷன் அடிக்கடி இன்டரப்ட் ஆகுது. ஆனால் ஒன்று யோசிச்சு பாருங்க, சாட் ஜிபிடிட்ட இது வரைக்கும் என்னென்ன டேட்டா உலகத்தில் நடந்துச்சோ, அதாவது ஒரு குறிப்பிட்ட டேட் உங்களுக்கு தெரியும், அந்த டேட் என்னென்னு, அந்த இயர்லேருந்து பேக் சைடு என்னெல்லாம் நடந்துச்சோ ஒரு ஹிஸ்ட்ரியே மைண்டில் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி தன்னைத்தானே உணரும் ஒரு சக்தியும் சாட் ஜிபிடிட்ட இருக்குது. அதே நேரத்தில் கூகுள் அசிஸ்டண்ட்டை மொத்த சர்ச் இன்ஜினுமே இருக்குது. கரண்ட் டேட்டா வரைக்கும் அவங்களால சொல்ல முடியும், பாஸ்ட் டேட்டா வரைக்கும் அவங்களால சொல்ல முடியும். இருந்தும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குமான இந்த கான்வர்சேஷன் அவ்வளவா ஸ்மூத்தாக முடியலை. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் 1-to-1 கான்வர்சேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி தான் நடக்குது. ஆக்சுவலாக சொல்ல போனால் நீயா நானா, இந்த சர்ச் இன்ஜின் கொடுக்கும், நீ நான் சொல்கிறத கேளு, நான் கொடுப்பேன், நீ சொல்கிறத கேளு, இப்படியே தான் நடக்குதே தவிர அந்த ஸ்மூத்தான கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே நடக்கலை. இந்த வீடியோ அநேகமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாப்பான வீடியோவாக தான் இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் நினச்சது வேற, இங்கே நடக்கிறது வேற. சாட் ஜிபிடியும் நல்லா பேசிக்கிறாங்க, கூகுள் அசிஸ்டண்ட்டும் கொஞ்சம் சுமாராக பேசிக்கிறாங்க. ஆனால் சாட் ஜிபிடியும் கூகுள் அசிஸ்டண்ட்டும் ரொம்பவே மோசமாக தான் பேசுகிறாங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குள்ளே அந்த ரேம்போவே இல்லை. இது நான் எதிர்பார்க்காத விஷயம்தான். சேம் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், எந்த வகையான ஸ்ட்ரகிளும் இல்லை. அப்பயுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ மோசமாக இருக்கே. இதே டிஃப்ரெண்ட் நெட்வொர்க், டிஃப்ரெண்டான வேரியேஷன் இருந்தால் எப்படி இருக்கும்? ரொம்பவே மோசம். நான் உங்க போத பேசுறத பிடிக்குது. உங்களுடைய கேள்விகளை எனக்கு சொல்லுங்க. நான் கண்டறிந்தவை இதோ. Got it.
anything specific you'd like to discuss or learn about, feel free to ask me. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனல் அவுட்புட்டுக்கு வந்துட்டோம். 2 பேரும் பேசிக்கிட்டு அதில் ஒன்றுமே உருப்படியாக பண்ணல. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாட் ஜிபிடி பேச நினைக்குது, கூகுள் அசிஸ்டன்ட் ஷோ பண்ண மட்டும்தான் நினைக்குதே தவிர அதுவும் பேச நினச்சா நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் சாட் ஜிபிடியும் வந்து ஷோ பண்ண நினைக்கிற மாதிரி இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சாட் ஜிபிடி முழுக்கவே பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் இல்லை, அது ஒரு டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம கூட வந்து ஃப்ரெண்ட்லியாக பேச நினைக்குது. ஆனால் இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் இன்ஜின் இருக்கனால கொஞ்சம் மிஸ்ஃபயர் ஆகிருக்கு, அவ்வளோதான் சொல்லப்போனால். ஸோ ஓகே, ஆனால் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கலை. ஆனாலும் இவங்க 2 பேர்த்தையும் பேச வச்சு ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன், இது உண்மை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி 2 பேர்த்துக்குமே ஒரே பவர் தான் இருக்குது, 2 பேர்த்துக்கும் எக்கச்சக்கமான பவர் இருக்குது சொல்லப்போனால். அந்த ஒரே பவர் மல்டிப்புளான வேஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் 2 பேரும் பேசிக்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? எப்படியாவது இவங்க 2 பேர்த்தையும் பேச வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கண்டுபிடிக்கிறேன். ஐ திங்க் மேல் அண்ட் ஃபீமேல் வாய்ஸ் மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணாலோ, இல்லை அடுத்த அப்டேட்டில் சாட் ஜிபிடியோட ஒரிஜினல் வெர்ஷனை நியூ வெர்ஷன் எடுத்தோ, இல்லை கூகுளோட நியூ வெர்ஷன் இல்லை ஜெமினி ஏஐ வந்து கொண்டு வந்தாவோ இவங்க 2 பேர்த்தையும் பேச வச்சு அதை ஒரு வீடியோ வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அடுத்து எந்த அசிஸ்டண்ட்டை வந்து நம்ம களத்தில் இறக்கலாம்னு சொல்லுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை தவிர்த்தும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஏஐ அசிஸ்டண்ட் வந்து கூகுள் ஆப்குள்ளேயும் சரி, ப்ளே ஸ்டோர்லேயும் சரி, ஆப் ஸ்டோர்லேயும் சரி இருக்குது. ஸோ அவங்களில் யாரை இறக்கி விட்டு பேச வைக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாம் வந்து வீடியோ மேக் பண்ணும்போது உங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம சொன்னதை செய்கிறாங்களே அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, அதுதான். இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ கொஞ்சம் நெடலாக தான் இருக்கும், அவ்வளோ உருப்படியாகவும் இருந்திருக்காது, அதுதான் உண்மை. இருந்தாலும் இந்த எஃபர்ட்டை நீங்கள் வந்து மதித்து லைக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸை, இவ்வளோ மோசமான வீடியோஸ் இல்லாமல் நல்ல நல்ல வீடியோஸும் போட்டிருக்கோம், அதெல்லாம் போய் பாருங்கள். பார்த்துட்டு இந்த சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒருத்தர் வித்தியாசமாக பண்ணுறான், மற்றவங்க எப்படி பண்ணாலும் இவன் கொஞ்சம் யூனிக்காக பண்ணுறான் அப்படின்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். நானே என்னை யூனிக்னு சொல்லிக்கல, ஆனால் நம்ம கண்டென்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாமே வந்து டோட்டல் கான்ட்ராஸ்டாக தான் இருக்கும், ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே சேம் ஸ்ட்ரகிளில் வந்திருக்காது. ஸோ அதெல்லாமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் பாருங்கள். அடுத்து இந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. இந்த அசிஸ்டண்ட் வந்து காமெடி, அதாவது ஸ்டாண்டப் காமெடியனாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோ வந்து நாம் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரமே, வெகு சீக்கிரமே இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கூட அந்த வீடியோ வந்திருக்கலாம். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதையும் சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டண்ட், இந்த ஏஐ இவங்களை பேஸ் பண்ணி இவங்க ஹியூமனாக மாறினா எப்படி இருக்கும், அதாவது ஹியூமனோட பேசினா இன்ட்ராக்ட் பண்ணால் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோ வந்து சீக்கிரமாகவே சேனலில் வரும். எல்லாத்துக்குமான ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன், ஆனால் உங்கள் சஜஷனும் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் கமெண்ட்ஸில் உங்கள் சஜஷனை லீவ் பண்ண சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. சைனிங் ஆஃப் ஃப்ரம் அசர். பை.